அவர் வந்து திமுக கூட்டணியை குறித்து விமர்சிச்சுட்டு இருக்காரு. திமுக அரசை குறித்தும் விமர்சிக்கிறாரு, மன்னராட்சிங்கிறாரு. அவரோட இஷ்டம், அவர் எதாவது சொல்கிறார். அதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கு கையில். திராவிட மாடல் ஆட்சி ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம திமுக முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் எல்லார் மக்களுக்குமான ஆட்சியாக இருக்குது. அதனால் இன்னைக்கு காலையிலே இந்த பதில் கொடுத்தாரு நம்முடைய நிகழ்ச்சியிலேயே. எந்த ஒரு பிளவுபடுத்த சக்திக்கும் நம்முடைய இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தென்னந்தெளிவாக இன்னைக்கு காலையிலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டார். அந்த ஒரு பதில் போதும். நம்முடைய தலைவரோட பதில் இன்னைக்கு காலையிலேயே நிகழ்ச்சியில் சொல்லிட்டாரு. இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கான அந்த சுத்து வண்டி கொடுத்தாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியிலே பதில் சொல்லிட்டாரு. அது போதும், தலைவர் கொடுத்துட்டார். திமுக கூட்டணி வந்து 2026 வந்து மைனஸ் ஆகும்னு விஜய் பேசியிருக்காரு. யார் விஜய் பேசியிருக்காரு? சரி சரி சரி, அதுதான் ஒன்று. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ரொம்ப மக்களுக்கான திட்டங்கள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் 2025 பொறுத்து வந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்முடைய திமுக ஆட்சி 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறும், அது உறுதி. இல்லை, அது நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் இல்லை, அதுதான் விளக்கம் கொடுத்துட்டார்ல. ரொம்ப அதிக கன அடி தண்ணீர் வந்ததுனால அது பாலோட உடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டார். இயற்கை சீற்றத்துக்கு முன்னாடி எவ்வளோ சீரிய முறையில் கட்டினா கூட அந்த தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாதனால அது உடஞ்சிருக்குன்னு அவர் சொல்லிட்டார். ஆமாம், சொன்னாங்கல்ல, உங்களுக்கு தான் தெரியும்ல. இல்லை இல்லை, எல்லாம் கரெக்டான முறையில் நீங்கள் அது ஒரு பேட்டி கூட ஒருத்தங்க லேடி கூட கொடுத்துருப்பாங்க. முன்னாடியே முன்னறிவிப்பெல்லாம் எல்லாத்தையும் தெளிவாக நம்முடைய ஆட்சியாளர்கள் சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாமே தண்ணியெல்லாம் வெளியே விட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் அரசியல் படுத்துறதுக்காக சிலது பண்ணுறது. அது அவரோட கட்சி ரீதியாக அவங்க பண்ணலப்பா. அவரு புக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் உங்களுக்கு தெரியுமா எல்லாமே. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.